லா 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 லா. ஹை, ரேத்து கேட்ட ஹார்ட் இன் பாக்ஸ் மாதிரியே இருக்கே. இததான் அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. இதுவா இல்ல வேறயா? இல்ல இல்ல, இதேதான் அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. பேசாம போய் வாங்கிருவோம், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆன்ட்டி ஆன்ட்டி, இந்த ஹார்ட் போட்டிருக்குல்ல, இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? வா தம்பி, இதுலையா? இதில் பார்த்தோன்னா உனக்கு ஒரு செயின் இருக்கும், அப்புறம் குட்டி குட்டியாக பேண்ட்ஸ் 2 மாடலில் இருக்குது, நிறையா இருக்கும். அப்புறம் உனக்கு கிளிப்ஸ் இருக்கும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட விலை என்னன்னு சொல்றீங்களா? இது 300 ரூபாய் தம்பி. 300 ரூபாவா? பரவாயில்லையே. சரி சரி, எனக்கு இது மாதிரி இன்னும் 3 கொடுத்துருங்க. மொத்தம் 4 வேணும் ஆன்ட்டி. தம்பி, இது ஒரே ஒரு பீஸ் தான்ப்பா இருக்குது. இது நாங்கள் நிறையா வாங்கினோம், பட் அழகாக இருக்கவே எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு என்கிட்ட ஒன்று தான்ப்பா இருக்கு. ஐயோ, ஒண்ணுதான் இருக்கா? ஒண்ணு வாங்கிட்டு போனா எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்களே, நான் என்ன பண்றது இப்ப? ரேத்தி வேற வேணும் வேணும்னு ரொம்ப ஆசையா கேட்டுட்டே இருந்தா. சரி, எதுக்கும் வாங்கிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி ஆண்டி, எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் கொடுத்துருங்க. என்ன தம்பி, இந்த ஒரே ஒரு பாக்ஸ் போதுமா? மொத்தம் 4 வேணும்னு கேட்டியே, 4 பேருக்கு. ஒருத்தருக்கு இது வாங்கிட்டேன், மீதி 3 பேருக்கு எதனா இயரிங்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்லப்பா. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். பேசாம எனக்கு மேல அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கே, அந்த இயரிங்ஸ் தான், அது ஒண்ணு கொடுத்துருங்க. அது வந்ததுல இருந்தே எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ஹார்ட் போட்டிருக்கே, அதுவும் கொடுத்துருங்க. இயரிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி. அந்த பக்கத்துல ஹார்ட் போட்டிருக்கே, அதுவும் கொடுத்துருங்க. அப்புறம் இங்க வந்து பட்டர்ஃப்ளை கம்பல் வச்சிருக்கீங்களா, அதுவுமே ஒண்ணு கொடுத்துருங்க. மொத்தம் 4 கம்பல் நான் வாங்கிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு காசு ஆகுதுன்னு சொல்லுங்க ஆண்டி. இதுவாப்பா, ஃபஸ்ட்டு வாங்கினீ அந்த தோடு வந்து 140 ரூபாப்பா. அது வந்து கலர் போகாது, அதனால அது மட்டும் காஸ்ட்லி. மீதி எல்லாம் 50 50, இது ஒரு 60, அது ஒரு டப்பா வந்து 300 ரூபாய். மொத்தமாக 600 ரூபாய் ஆச்சு. ஓகே ஆண்டி, இந்தாங்க. Few hours later. அச்சச்சோ, 4 பேரும் ஒரே இடத்துல வேற உட்கார்ந்துருக்காங்களே. வரும்போது கெத்தா வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன நடக்க போது தெரியலையே. ஹேய், 4 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சூப்பர். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சுட்டு சொல்ற, கிஃப்டா? என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சரி காட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் ஒரு துணி வச்சிடுறேன், அப்புறம் நான் gift காட்டுறேன். பாருங்க, நான் உங்களுக்கு இயரிங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளா வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி இயரிங்ஸ் எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அதனாலதான் இதை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பாத்தீங்களா, ஹார்ட் ஷேப்ல தான் இருக்கும். 3 இயரிங்ஸ் ஹார்ட் ஷேப்ல வாங்கியிருக்கிறேன், ஒன்னு மட்டும் பட்டர்ஃப்ளை ஷேப்ல வாங்கியிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுட்டு சூப்பரா இருக்கு, எல்லாத்தோடுமே எல்லாமே கியூட்டா இருக்கு தெரியுமா? சுட்டு ஆமா, எல்லா இயரிங்ஸுமே சூப்பரா இருக்கு. இதுல எதை சூஸ் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆமா சுட்டு, எனக்கு கூட இதுல இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, உன் செலெக்ஷன் செம்ம. கவலைப்படாத கிளாரா, நம்ம பேசாம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். சுட்டு, நாங்க நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம், நீ எதுக்கு உட்காந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? நான் ரேத்திக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நீங்க 4 பேருமே வேணும்னு கேட்டீங்க. ஆனா அந்த கடையில ஒண்ணே ஒண்ணுதான் இருந்துச்சு. என்ன பண்றது, ரேத்தி தானே ரொம்ப கேட்டுட்டே இருந்தா, அதனால தான் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சண்டை போட்டுப்பீங்களோ என்னமோன்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன் அதை கொடுக்காம. என்னது, எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்? என்னது அது, காட்டு. இந்த ரேத்தி, இதுதானே நீ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்த, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சுட்டு, இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு எல்லாருக்குமே வேணும். நல்லா இருக்கு தெரியுமா? நீ ஏன் ஒன்னே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா வேற கடையில தேடி பார்த்துருக்கலாம்ல. நான் என்ன பண்றது, அந்த கடையில ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. 4 இருந்தா நான் என்ன உங்களுக்கு வாங்காமையா வந்திருப்பேன் சொல்லுங்க. எனக்கு அது கண்டிப்பா வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுத்துருங்க. எதுக்கு இப்ப எல்லாம் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? அமைதியா இருங்க, முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரி, நீயே ஓபன் பண்ணு. இங்க பாருங்க, உள்ள கியூட்டான ஒரு செயின் மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இது பிரேஸ்லெட்னு நினைச்சிட்டேன். நம்ம இப்படி மடக்கி வந்து பிரேஸ்லெட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ரெண்டா. இந்த செயின் வந்து கிளாரா நீ வச்சுக்கோ, சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான பூனைக்குட்டி கிளிப்பு. உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பூனைன்னா எவ்வளோ பிடிக்கும், அதனால இதை நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ், ஒரு கிளிப் நான் வச்சுக்கிறேன், இன்னொரு கிளிப் வந்து நான் சாராக்கு கொடுக்க போறேன். இந்த சாரா, இதை நீ வச்சுக்கோன்னு.
இங்க பாத்தீங்களா, இதுக்குள்ள இருக்க ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சரியா? அது மட்டும் இல்ல, குட்டி குட்டியா கிளிப்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல ஹேர் ஸ்டைல் போடுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இதுவும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே. அதான் நிறையா இருக்குல்ல. இருக்கிற எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அதனால யாரும் என் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சாரி ரியா, நான் உனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நீ ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோ, சூப்பராக இருக்கும். வெளில போகும்போது கொண்டு போ. வாவ் சூப்பர் ரேட்டி. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த எனக்கு வேணும்னே சொல்லிட்டு இருந்தேன். அதையே நீ எனக்கு கொடுத்துட்ட. நான் ரொம்ப ஹாப்பி ரேட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஏதோ நான் இப்போ நல்ல மூடில் இருக்கேன், அதனால உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வாங்கிட்டு வர்றதையும் கொடுப்பேன்லாம் நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். அப்பாடா, எப்படியோ சண்டை போட்டுக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா மம்மி டேடி வந்திருந்தா கூட என்னதான் திட்டிருப்பாங்க. நீ இதுக்கு வாங்கிட்டு வராம இருந்திருக்கலாம், எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க பாருன்னு. எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன். இவன் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கா போல. அப்பாடா.